நெல்லை பட்டியலினத்தைச் சேர்ந்த விவசாயி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் கேடுகெட்ட ஆட்சி என இபிஎஸ் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட விவசாயியின் மகள் நேற்று தற்கொலை செய்து கொண்ட கொடுமை அரங்கேறியிருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இபிஎஸ் தனது கண்டன செய்தியில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தனலட்சுமி வணக்கம். திருநெல்வேலி அருகே பட்டியலினத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 6 நாட்களுக்கு முன்பாக மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவரது மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு சீர்கேடுகள் குறித்து நான் அறிக்கைகள், சமூக ஊடகங்கள், செய்தியாளர்கள் சந்திப்பு, சட்டமன்ற உரைகள் வாயிலாக தொடர்ந்து சுட்டிக்காட்டி உரிய முறையில் ஆட்சி நடத்த வலியுறுத்தி வந்துள்ளேன். ஆனால் பொம்மை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் நடத்திய விடியா திமுக காட்டாட்சியே திருந்தியதாகவும் தெரியவில்லை, எதையும் திருத்தியதாகவும் தெரியவில்லை. எனவே நான் இம்முறை உங்களை நோக்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். திருநெல்வேலி அருகே பட்டியலினத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 6 நாட்களாக முன்பு மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த விவசாயியின் 23 வயது மகள் தனது உயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதைத் தொடர்ந்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு 3 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் விதிகள் அமலில் வந்துவிட்டதாக உணர்ந்து திமுக அரசு காவல்துறை போலவே செயல்படாமல் தமிழக காவல்துறைக்கு இருக்கும் நற்பெயரை காப்பாற்றும் வகையில் செயல்பட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும், நான் கேட்கும்போது உங்களை பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் இத்தனை ஆண்டுகளாக உங்கள் மனதில் இருந்து கொண்டிருந்த அச்சத்தை உடைத்தெறிவதற்கான ஒரே வழி தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் செய்வீர்களா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நெல்லை பட்டியலினத்தைச் சேர்ந்த விவசாயி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் கேடுகெட்ட ஆட்சி என இபிஎஸ் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட விவசாயியின் மகள் நேற்று தற்கொலை செய்து கொண்ட கொடுமை அரங்கேறியிருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். இபிஎஸ் தனது கண்டன செய்தியில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தனலட்சுமி வணக்கம். திருநெல்வேலி அருகே பட்டியலினத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 6 நாட்களுக்கு முன்பாக மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவரது மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு சீர்கேடுகள் குறித்து நான் அறிக்கைகள், சமூக ஊடகங்கள், செய்தியாளர்கள் சந்திப்பு, சட்டமன்ற உரைகள் வாயிலாக தொடர்ந்து சுட்டிக்காட்டி உரிய முறையில் ஆட்சி நடத்த வலியுறுத்தி வந்துள்ளேன். ஆனால் பொம்மை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் நடத்திய விடியா திமுக காட்டாட்சியே திருந்தியதாகவும் தெரியவில்லை, எதையும் திருத்தியதாகவும் தெரியவில்லை. எனவே நான் இம்முறை உங்களை நோக்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். திருநெல்வேலி அருகே பட்டியலினத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கடந்த 6 நாட்களாக முன்பு மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த விவசாயியின் 23 வயது மகள் தனது உயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதைத் தொடர்ந்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு 3 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் விதிகள் அமலில் வந்துவிட்டதாக உணர்ந்து திமுக அரசு காவல்துறை போலவே செயல்படாமல் தமிழக காவல்துறைக்கு இருக்கும் நற்பெயரை காப்பாற்றும் வகையில் செயல்பட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும், நான் கேட்கும்போது உங்களை பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் இத்தனை ஆண்டுகளாக உங்கள் மனதில் இருந்து கொண்டிருந்த அச்சத்தை உடைத்தெறிவதற்கான ஒரே வழி தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் செய்வீர்களா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.